என்ன சிஎம் விஜய் சார் நியூஸ் சேனல்லாம் பார்த்து பயப்படுறீங்க போல அப்படின்னு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்றாங்க. ஓப்பனாகவும் கேள்வியும் கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, விஜய் சாரை பார்த்துட்டு சில பேர் ஓப்பனாக கேள்வி கேட்குறாங்க. அதில் யாரான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்க 2 பேரும் கேட்குற கேள்வி, என்னப்பா ஃபர்ஸ்ட்னா வந்து நீ தனி கட்சி ஆரம்பிச்சிட்ட, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம், ஓப்பனாக பேசுவோம் சொல்லி நினச்ச நீங்கள், இப்போ தனியாக நீங்களே ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க வெற்றின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சில பல சேனல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஏன் பயமா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டிருக்காங்க. அப்படி கேட்குறப்ப என்னன்னா, எல்லாரோட கேள்வி, ஏன் வந்து இவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, செய்தியாளர்களிடம் வந்து இவரோட நியூஸ் வந்து யாருமே தர மாட்டேங்கிறாங்க, இவர் ஓப்பனாக ஒரு ஸ்டேஜை போட்டு பேசுறாரு, அப்புறம் கிளம்பிடுறாரு, கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியும்னு சொல்லி மக்களுக்கும் சரி எதிர்கட்சி தலைவர்களும் சரி பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா எதிர்கட்சி தலைவங்கிட்ட போய் கேள்வி கேட்கறப்ப இந்த கேள்வி போய் சிஎம் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுமே கேட்கறாங்க. ஆனா யாராலையுமே போய் சிஎம் போய் ரீச் அவுட் பண்ண முடியல. ஏன்னா அவர் யார்கிட்டையும் வந்து நின்று பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ டிவி கட்சியை எதிர்த்தும் டிவிக்கே பண்ற சிறு சிறு தப்புகளை வந்து சுட்டி காட்டுற 3 சேனல்ஸ் வந்து ஏன் க்ளோஸ் பண்றீங்கன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கேள்வி கேட்கறது கரெக்ட் தான். நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நல்லது மட்டுமே மக்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்து கிடையாதுங்க. சில பல கட்சியில் சில பல அரசியலில் வந்து தப்புகளும் நடக்கும். அதை வந்து தப்பை திருத்திக்கிட்டு திருப்பியும் சரி செஞ்சு நம்ம நல்லதாக பண்ணுறது தான் ஒரு அரசரோட வேலை. அப்படி இருக்கிறப்போ டிவிக்கு நல்லது மட்டும்தான் காமிக்கணும், டிவிக்கு நல்லது மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி அந்த கட்சி சார்பாக எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து அந்த சேனல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் அதான் ஆக்சுவல் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த சேனல்லாம் க்ளோஸ்லாம் பண்ணலங்க, அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூவாக வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, நாங்கள் வந்து அதை ஏன் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த 3 சேனலால் எங்கள் கட்சி என்ன தோத்தா போக போகுது அப்படின்னா கிடையாதுங்க, அதை பார்த்து தான் பயணம் கிடையாது. எங்களுக்கு வந்து என்னன்னா, யார் வந்தாலும் நாங்கள் வந்து ஆதரிப்போம், நாங்கள் வந்து நின்று ஜெயிப்போங்கிறத ஒரு நேர்மையான கொள்கையில டிவிக்கு இருக்காங்க. பட் இதை வந்து எதிர்க்கிறது வந்து தான் நம்ம அண்ணாமலை அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். இல்லை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்றது என்ன வேணா இருந்தாலும் நீங்க அந்த சேனலை க்ளோஸ் பண்ணது தப்பு தான். ஏன்னா சட்ட ரீதியா வந்து அவங்க என்னதான் பண்ணாலும் அது மீடியா வந்து அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் நெட்வொர்க். அவங்க என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க, மக்களோட கேள்வியாக மீடியா தான் இருக்கு. ஸோ மீடியா வந்து நீங்க க்ளோஸ் பண்றது ரைட்ஸே கிடையாது உங்களுக்குன்னு சொல்லி சொல்றப்போ திரு ராஜ்மோகன் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க அது வெறும் கிளிச்சு தான், டெக்னிக்கல் இஷ்யூ, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். நான் வந்து அங்கே டெக்னிக்கல் டீம் கூட பேசிட்டேன், அந்த 3 சேனலோட டெக்னிக்கல் டீமும் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஸோ என்னன்னா அந்த 3 சேனலுமே இதுக்கப்புறம் ஸ்மூத்தா வந்து செயல்படும் சொல்லி ராஜ்மோகன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சேனல்லாம் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ரீஓப்பன் பண்ணி அவங்க திருப்பியும் வந்து செய்திகள்லாம் போடுவாங்க. செய்திகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த சேனல்ஸ் வந்து நியூஸ் தான் வந்துட்டு தான் இருக்கு. சேனல்ஸ் தான் எதுக்காக மூடப்படுதுன்னா, டிவிக்கு ஆட்சியில சிறு சிறு தவறுகள்லாம் நடக்குது, அதை வந்து சுட்டி காமிக்கிற விதமாக இந்த சேனல்ஸ் வந்து வெளிப்படுதுங்கிறதுக்காக இந்த சேனல் எல்லாமே நீங்க க்ளோஸ் பண்றது தப்புன்னு சொல்லி எல்லாமே சொன்னதுக்காக இப்போ திருப்பி ரீஓப்பன் பண்ண போறாங்க. இந்த நியூஸ் சேனல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.